ஆனா அவங்க வீட்டுக்காருக்கும் ஒரு கஷ்டம். நம்ம அப்பா அம்மாவெல்லாம் விட்டுட்டு, என்னுடைய தங்கச்சி இங்க வந்துடுச்சுன்ட்டுன்னு. இருந்தாலும் அது நாள் போக்குல அது மறந்துட்டாங்க. எங்க அம்மா சொல்லியிருந்தாங்க, "உன் ஒருத்தருக்காக எதுக்காகம்மா சமைக்கிறேன்? நம்ம வீட்லயே வந்து சாப்பிட்டுக்கன்னு." ஆனா அவங்க வீட்டுக்காரர் ஒத்துக்கல. "வேணாம், வேணாம். நீ நம்ம வீட்ல அரிசி எடுத்து செய்யி. உங்க அப்பா அதுக்கு கூட அக்காவ சண்டை போடுவாங்க. வேணாம்." அப்படின்னு சொல்லிட்டு, "பகல் டைம் எல்லாம் இங்க இரு. நைட் டைம்ல உங்க வீட்ல போயிட்டு படுத்துக்கோ. தனியாலாம் இங்க படுக்காத." அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தாரு. அதன்படியே என்னுடைய தங்கச்சியும் பகலெல்லாம் அங்க இருக்கும். நைட் டைம்ல மட்டும் தான் இங்க வரும். ஆனா, அங்க வாடகை அங்க இருந்தாலும், இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, 2 குட்டீஸும் எங்க வீட்டுக்கு தான் ஓடி வருவாங்க. அது வெயிலெல்லாம் கூட பாக்க மாட்டாங்க. அந்த செப்பல போட்டுன்னு நடந்து, நடந்து, நடந்து வந்துட்டே இருப்பாங்க. அது சின்னதுக்கு வேர்த்துட்டு இருக்கும். அப்போ எங்க மாமி கூட திட்டுவாங்க. "ஏம்மா, இந்த பசங்க என்னாத்துக்கு தான் இந்த வெயில்ல சுத்துதா? உங்க அம்மாக்காச்சும் பாக்கவே இல்லன்னா, ஏன் நீ?" அதுவே உடம்பு சரியில்லாத கிடக்குது. இவன் சும்மா இருக்க மாட்டேன்றாங்கன்னா, "ஆயா இரு ஆயா, போய் வரேன் இரு ஆயா" அப்படின்ட்டுலாம் சொல்லுவான். என்னுடைய தங்கச்சிக்கு இந்த வீட்டுக்கு போன பிறகு டென்ஷன் அதிகமாகறதுக்கெல்லாம் ஆளாயிருச்சு. காரணம் என்னன்னா, என்னோட அப்பா வந்து என்னுடைய தங்கச்சிய திட்ட ஆரம்பிச்சுட்டாரு. "உன் குழந்தைங்க இந்த மாரி வீட்டுக்கு வந்துரும். என்னதான் நாங்க பாசமா பார்த்தாலும் எங்கள விட்டுருவாங்க. நேரா எங்க அப்பா கிட்ட தான் போவாங்க. கொஞ்ச நேரம் கூட தூங்க விட மாட்டேங்குங்க பசங்க. இந்த வாடகைய கேன்சல் பண்ணிட்டு அவங்க ஊருக்கே சொல்லு." அப்படின்ட்டு எல்லாம் திட்டுவாங்க. ச்சே! பசங்கள போயிட்டு இப்படி திட்டுறாங்களே அப்படின்ட்டு இருக்கும். நைட் டைம்ல இங்க வந்து படுத்தாங்கன்னா, அப்போ குழந்தைங்க பாத்ரூம் போணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, அதுக்கும் திட்டுவாங்க. வாடகை அங்க குடுக்குறீங்க, எங்க பாத்ரூம் எல்லாம் யூஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வந்து சண்டை போடும்பொழுது, நான் அம்மாக்கு எதிர்த்து பேச தைரியம் கிடையாது. நான் பேசுவேன். "ஏன்பா உனக்கு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாமும் சண்டை போடணுமா? சாப்பாடெல்லாம் தான் அங்க சாப்பிட்டுக்குது. குழந்தைங்களுக்கு பாத்ரூம் வந்தா என்ன பண்றது? பாரு நீ பேசுனீன்னா உன்ன அடிச்சேன்னு வச்சுக்கோ, தல தனியா போகும். அது எப்படி போகும்னு பார்க்குறேன். ஏதோ கிட்ட வந்து நீ என்ன அடிச்சுடாம பார்க்கலாம்." எங்க அம்மா சொல்லுவாங்க, "அம்மா கொஞ்சம் அமைதியா இரும்மா, அடிச்சுட்டு போறாங்கன்னா." அது எப்படிம்மா அடிப்பாங்க? கை, கால் தான் எனக்கு வரலையே தவிர, கடவுள் எனக்கு வாய் குடுத்துருக்காரு. அந்த வாய் உள்ள பல்லுக்குது. அந்த பல்ல வச்சு நான் அப்பாவ கடிச்சிருவேன் அப்படின்ட்டெல்லாம் நான் சொல்லுவேன். சில டைம்ல எங்க அப்பாவுக்கு அந்த கோவத்திலயே சிரிச்சுருவாங்க. இந்த பொண்ணு இப்படி தைரியமா பேசுதே அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அப்பா பண்ற இந்த டார்ச்சரு. இப்ப இந்த டார்ச்சர வந்து என்னுடைய தங்கச்சி அப்படியே அவங்க வீட்டுக்காருக்கு ஒப்படைச்சு. அப்ப அவங்க வீட்டுக்காரர் திட்டுவாங்க. "ஏன் இருக்க வேண்டிய இடத்துல